சில சந்திப்புகள் நம் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். அது சாதாரணமாக இருக்காது, மாயமாக இருக்கும். ஆதித்யா சென்னையில் வேலை பார்க்கும் ஒரு சாதாரண பையன். காலை எழுந்ததும் ஆஃபீஸுக்கு செல்வது, வேலை முடிந்ததும் வீட்டுக்கு வருவது என லைஃப் ஃபுல்லாக பிஸியாக இருந்தான். ஆனால் அவன் மனசுக்குள் ஒரு சின்ன ஆசை மட்டும் இருந்தது. அது ஒரு மேஜிக்கல் லைஃப். ஒரு நாள் அவன் ஒரு பழைய புத்தகத்தை வாங்குகிறான். அந்த புத்தகம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இந்த புத்தகம் உன்னை வேறு உலகத்துக்கு அழைத்து செல்ல போகுது என்று அந்த புத்தகத்தில் இருந்தது. அந்த இரவு ஆதி அந்த புத்தகத்தை திறக்கிறான். திறந்தவுடன் அவனை சுற்றி ஒரு புதிய உலகம் மாற ஆரம்பித்தது. அவன் முன்னாடி ஒரு பெண் தோன்றினாள். ஹாய், நான் நிலா. இது ஒரு மாய உலகம். நீ இங்கே இருக்கிறது அந்த புத்தகத்தினால்தான் என்று அந்த பெண் கூறினாள். நிலா அந்த உலகத்தை சுற்றி காட்டுகிறாள். வானத்தில் பறக்கும் தீவுகள், பேசும் பூக்கள், சிரிக்கும் நட்சத்திரங்கள் என அவன் பார்த்து பார்த்து குழந்தை மாதிரி சந்தோஷப்படுகிறான். இப்படியே நாட்கள் கடக்க அவர்களுக்குள் ஒரு அழகான நட்பு உருவாகியது. அந்த நட்பு மெதுவாக காதலாகவும் மாறியது. நிலா சிரிக்கும்போது ஆதித்யா மனசுக்கு அமைதியாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் நிலா மெதுவாக சொன்னாள், நீ இங்கே எப்பொழுதும் இருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு மாய உலகம். நேரம் குறைவாகத்தான் இருக்கிறது என்று நிலா கூறினாள். ஆதி அமைதியாக நின்றான். நிலா சிரிச்சுக்கிட்டு சொன்னாள், நம் காதல் உண்மையாக இருந்தால் இந்த உலகத்திலும் நம் சேரலாம் என்று கூறினாள். அந்த புத்தகம் மூடப்போகுது. ஆதித்யாவுக்கு ஒரு முடிவு. அவன் ரியல் லைஃபுக்கு திரும்புகிறான். ஆனால் ஒரு நாள் அவன் மீண்டும் அந்த புத்தகத்தை திறக்கிறான். இந்த முறை நிலா அவனுடைய ரியல் வேர்ல்டுக்கு செல்கிறாள். நான் சொன்னல, நம் காதல் எங்கேயும் வாழும். சில காதல்கள் மாயம் போல ஆரம்பிக்கும், ஆனால் அது நம் வாழ்க்கையை அழகாக்கும்.